ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு செக் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் யோசிச்சேன், பேசாமல் பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஆன்சர், அதாவது நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக ஆன்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நான் அதுக்காக இந்த வீடியோ இப்போ எடுக்கலை. வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். தந்தி நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அவங்க வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நான் இப்போ தான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து ஒரு சில பாக்ஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி இருக்கு. இந்த மாதிரி வந்து பிக்சர்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து தந்தி நியூஸ் சேனல் வந்து நியூஸாக கவர் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் அந்த நியூஸை பார்த்தீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஐ திங்க் சேலமில் வந்து இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஸோ இந்த நியூஸை வந்து தந்தி சேனல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் ஒரு இஷ்யூ நடந்தது. அதையுமே வந்து தந்தி நியூஸ் சேனல் தான் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இதையுமே வந்து தந்தி நியூஸ் சேனல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து மௌனம் தான் காப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம சைட்லேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து எதுக்குமே அவங்க சைட்லேருந்து ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரல. அதை தாண்டி அவங்க ரிப்ளைங்கிற பேரில் கூட கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் படுத்தினாங்களே தவிர ப்ராப்பரான ஒரு ரிப்ளை அவங்க சைட்லேருந்து இன்னுமே வரல. ஸோ இந்த இஷ்யூக்குமே அவங்கக்கிட்ட நம்ம ரிப்ளை எதிர்பார்க்குறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலை பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்திருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற ப்ராப்பரான கொஸ்டின், அதாவது ஆன்சரோடு இருக்கிற ப்ராப்பரான கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் கீழே வந்து ஆன்சர் வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்க என்ன நிலமையில வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆன்சர் கீழெல்லாம் செட் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியலை. ஏன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக ஆல்ரெடி வந்து கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து எங்கெல்லாமோ ஓலைச்சுவடிக்கு போயிட்டீங்க, 1953க்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வந்து சொல்லிட்டு இருக்கோம், நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கே அவங்க ப்ராப்பராக ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இப்படி ஒரு ஆன்சர் கீ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் எவ்வளோ வந்து அவங்க கவனமாக இருந்திருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சொதப்பல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது இதை யோசிக்கவே எனக்கு வந்து முடியல பார்த்துக்கோங்க. ஏன் இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாகவே இல்லாமல் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கங்கிறத புரிஞ்சிக்கவே முடியலை. இத்தனைக்கும் ஒரு பெரிய டீம் மெம்பர்ஸே அங்கே இருப்பாங்க. கரெக்டாக இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பார்த்து சென்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் மெம்பர்ஸே இருப்பாங்க. அப்படி இருந்துமேவா இவ்வளோ சொதப்பல் நடக்கும் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, கல்வி சாலை யூடியூப் சேனல் வந்து எத்தனை பேர் செக் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. அங்கே கல்வி சாலை யூடியூப் சேனலில் உள்ள சார் வந்து என்ன அழகாக வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே அவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. தமிழில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்தீங்க ஓகே, ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தீங்க ஓகே, 1953லேருந்து எடுத்தீங்க ஓகே, அதை கொஞ்சம் கரெக்டாக எடுக்கக்கூடாதா? அதுலேயே அவ்வளோவுமே வந்து மிஸ்டேக் இருக்குது. சந்திப்பிலை மிஸ்டேக் இருக்குது. நிறைய மிஸ்டேக் வச்சு தான் கொஸ்டின் பேப்பரே அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆன்சர் கீ பாருங்கள், ஆன்சர் கீயாவது ஒழுங்காக செட் பண்ணி அனுப்பக்கூடாதா? அதுவுமே வந்து தப்பாக தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லனே தெரியல பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேத்திக்கு இந்த இஷ்யூ கூட எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷோபா சார், அப்புறமா சாய்ஸ் அகாடமி சார் எல்லாருமே வீடியோ கொடுத்துருந்தாங்க. இல்லமனோ அண்ணா அவங்கள பற்றி. ஆக்சுவலாக அது ரொம்ப வந்து மனசுக்கு உடஞ்சே போச்சு பார்த்துக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நமக்குள்ளால 1000 கவலை இருக்கலாம். நம்மளை விட, அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரி பண்ணுறோமோ அதை விட நம்ம பேரண்ட்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் போனால் போகட்டும்னு விட்டுடலாம். வேறு என்ன எதுக்கு? நம்ம ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நமக்கான ப்ராப்பர் ரிப்ளை கூட வர மாட்டேங்குது. இந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் பார்த்துக்கோங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் வராது. பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் யாருக்கிட்டையா சொல்லி புலம்பிடுங்க. தயவு செஞ்சு யார்ட்டையா சொல்லி புலம்புனா கூட நம்ம மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் கொஞ்சமாவது குறையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தப்பான டிசிஷன் யாருமே எடுக்காதீங்க. எப்போவுமே வந்து ஒரு தப்பான டிசிஷன் அப்படிங்கிறது சொல்யூஷனாக இருக்கவே செய்யாது. கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கான பயணம் கண்டிப்பாக தொடர்ந்தே ஆகணும். தொடரணும் அப்படின்னா அதுக்கான வழி கண்டிப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை தேடி நம்ம பயணிக்க வேண்டியதான். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இருக்கும், நமக்குன்னு இல்லாமையா இருக்கும். ஸோ அதை தேடி நம்ம பயணிக்க வேண்டியதான். தேவையில்லாமல் எந்த ஒரு தப்பான டிசிஷனும் வந்து யாருமே எடுக்காதீங்க. ஸோ இதை நான் உங்ககிட்ட நேற்றுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய ஒரு டீம் மெம்பர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் ஒரு ஆன்சர் கீ கூடவா ஒழுங்காக விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் மேலே அவ்வளோ கொஸ்டின்ஸ் நாங்கள் ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கான ப்ராப்பர் ரிப்ளை கிடையாது. அட்லீஸ்ட் இந்த, அதாவது எரியிற நெருப்பில் கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆன்சர் கீழேயும் அவ்வளோ மிஸ்டேக்கை வச்சு அனுப்பியிருக்கீங்க.
என்ன சொல்லனே எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து 138 கொஸ்டின் போட்டிருந்தேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே கொஸ்டின் தான் எனக்கு இப்போவும் வந்திருக்கு. அதே 138 கொஸ்டின் தான் நான் இப்போவும் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னால் அதை கிளியராக சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து ஆன்சர் கீழே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் ஒரு 10-15 கொஸ்டின் கிட்ட வந்து கிளியராக எனக்கு தெரியல, நான் வந்து இந்த கொஸ்டின் தான் போட்டிருப்பேனா இல்லை இந்த கொஸ்டின் தான் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் ப்ராப்பராக சொல்ல முடியல. நான் உங்கள்கிட்ட என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் ஒரு 10-15 கொஸ்டின் வந்து எனக்கு வந்து டைமே இல்லை. ஸோ நான் வந்து சும்மா தான் ஷேட் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் தான் நான் போட்டிருப்பேனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகிப்பில் தான் நான் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதனால் ப்ராப்பரான எனக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கரெக்டாக வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கனால நான் பார்த்ததை வச்சு எனக்கு 138 கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மேபி இது குறைய தான் செய்யலாம் பார்த்துக்கோங்க. இதை விட கூட அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக குறைய தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராப்பரான மார்க் எவ்வளோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ரிசல்ட் வந்தால் தான் முடியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கே என்னாலே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு 10-15 கொஸ்டின் கிட்ட வந்து நான் என்ன போட்டேனே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு யூகிப்பில் நான் இது கரெக்டாக போட்டிருப்பேன் அது கரெக்டாக போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் ஒரு கெஸ்ட்டில் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். 138 கொஸ்டின் போட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் இன்னும் ஆன்சர் கீயே செக் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் ஆன்சர் கீயே செக் பண்ணதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், செக் பண்ணாமையாவது இருந்திருக்கணும் பார்த்துக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் கூட கொஞ்சம் எனக்கு மனவேதனையாக இருக்குது. போன வாட்டியை விட ஒரு கொஸ்டின் கூடுதலாக போட்டிருந்தா கூட கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அதே கொஸ்டினை திருப்பி போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி இருந்துட்டு போட்டு, இனி நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு தெரிஞ்சு இந்த 138 கொஸ்டின் கூட வராது எனக்கு தெரிஞ்ச ஆன்சர். அதாவது ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதை விட குறைய தான் செய்யும் நான் பிலீவ் பண்ணுறேன். நிறைய பேர் வேறு உங்ககிட்ட ஸ்டெனோ இருக்குது கண்டிப்பாக வேலை கிடச்சிரும்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறைய சிச்சுவேஷனே மாறி போச்சு, நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. என்னோட ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து கிடைக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிகிட்டு இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து எப்படி வேணாலும் மாறலாம், அதை நம்ம சொல்லவும் முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தெரியல. ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால இனிமேல் வந்து நம்மளை கீ சேலஞ்ச் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்க. வேறு என்ன நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நான் லைவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நேற்றுக்கு ஆன்சர் கீயை பார்த்ததுனால ஒன்றுமே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைங்கிற மாதிரி மனசே சரியில்லை பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் கொஸ்டினே கேட்கல, ஃபுல்லாக உங்ககிட்ட ஆன்சர் கீ பற்றி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் படிக்கவே தோண மாட்டேங்குது, ஃபுல்லாகவே மைண்டே ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் படித்து தான் ஆகணும், குரூப் 2 படிக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. ஸோ படிக்க தான் செய்யணும். பார்ப்போம். நான் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்ன லெசன்ஸ்லாம் படிச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நேற்றுக்கு வந்து அந்த 3லேருந்து 8 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 11லேருந்து 15 வரைக்கும் நான் படிக்கலை பார்த்துக்கோங்க, டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் அதை தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி 8 மணிக்கு கண்டிப்பாக லைவ் இருக்கும். 8 மணி லைவில் வந்து நான் 3 to 8 லெசன்ஸை வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஆன்சர் கீ பற்றின உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி தந்தி சேனலோட அந்த நியூஸை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ அதாவது இங்கே நடக்கிற டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தந்தி மட்டும்தான் வெளியில் கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.